ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாளொரு டேஸ்டி சமையல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான அதே சமயம் டேஸ்டியான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கோவக்காயில் நிறைய வெரைட்டியில் நீங்கள் ரெசிபி செஞ்சுருப்பீங்க. நம்ம இன்றைக்கி கோவக்காயை மெயின் இன்க்ரீடியண்ட்டாக வச்சு ஒரு சேலோ ஃப்ரை தாங்க செய்ய போகிறோம். இது சிம்பிளாக அதே சமயம் குயிக்காக செய்யக்கூடியது. கோவக்காய் பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்திக்கிறது ரொம்ப நல்லதுங்க. பிளட் சுகர் அண்டு பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு கோவக்காய் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கோவக்காயை அப்படியே ராவா சாப்பிட்லாங்க. நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதனோட ஃபீல் தெரியும். வெள்ளரிக்காய் அப்படியே கெட்டியாக இருந்தால் எப்படி இருக்குங்க, அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும் ராவா சாப்பிடும்போது. பல மருத்துவ குணங்கள் நிறைஞ்சதுங்க கோவக்காய் மட்டும் கிடையாது. கோவக்காயோட இலை, கோவக்காய் தண்டு எல்லாமே மெடிசினல் வேல்யூ நிறைஞ்சதாங்க. மெடிசன் செய்யறதுக்கு கோவக்காயை ரொம்பவுமே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மெடிசினல் வேல்யூ நிறைஞ்ச இந்த கோவக்காயில் நம்ம இன்றைக்கி ரெசிபி செய்ய போகிறோங்க. ஒரு ஃப்ரை தான் செய்ய போகிறோம். ஃப்ரைனா டீப் ஃப்ரை கிடையாதுங்க, ஷாலோ ஃப்ரை தான் செய்ய போகிறோம். ஸோ இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. கோவக்காய் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, எண்ணெய் தேவையான அளவு, கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டீஸ்பூனுங்க, கடலை மாவு 1 டீஸ்பூன், அரிசி மாவு 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். தாளிப்பு கொடுக்கறதுக்காக கடுகு 1 டீஸ்பூன், உளுத்தம் பருப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு தேவையான அளவு எல்லாம் எடுத்து வச்சுட்டேங்க. இவ்வளோதாங்க தேவையான பொருட்கள். தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சிட்டோன்னா இந்த ரெசிபி செய்வது ரொம்பவுமே ஈஸிங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு தாங்க இந்த ரெசிபி செய்ய போகிறோம். கோவக்காயை நல்லா உப்பு மஞ்சள் தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இந்த கோவக்காயில் 2 சைடில் இருக்கிற எட்ஜஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துடுங்க. எல்லாத்துலேயுமே எடுத்து வச்சுடுங்க. இந்த மாதிரி கோவக்காயை நீல வாக்கில் மெல்லிஸாக கட் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் கூட கட் பண்ணுறதுனா கட் பண்ணிக்கிங்க. நான் பார்த்தீங்கன்னா நீல வாக்கில் கட் பண்ணிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு மெல்லிஸாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கிங்க. ஏன்னா ஃப்ரை பண்ணுறதுக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா நான் காமிக்கிறேன். இந்த அளவுக்கு மெல்லிஸாக கட் பண்ணிவிடுங்க. எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுடுங்க. இதே மாதிரி எல்லா கோவக்காயுமே நான் கட் பண்ணி வச்சுட்டேங்க. இனி ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் முதல்ல அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. கடாய் காஞ்சதும் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி கடலெண்ணெயில் செய்கிறேங்க. எண்ணெய் காஞ்சிரட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ தாளிக்கிறதுக்காக முதல்ல கடுகு போட்டுக்கலாம். அப்புறமா உளுத்தம்பருப்பு சேர்த்திக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதுங்க. உளுத்தம்பருப்பு ஒரு ப்ரௌன் கலர் ஆனதும் நம்ம கோவக்காயை சேர்த்திக்கலாம். போட்ட கோவக்காயை நல்லா வதக்கிக்கலாங்க. ஏன்னா இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்த போகிறது இல்லைங்க. இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம். இதனால தாங்க நான் கோவக்காயை நல்லா மெல்லிஸாக கட் பண்ண சொன்னேன். ஏன்னா ரொம்ப திக்காக கட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், வேகிறது லேட் ஆகும். இப்போ இந்த ஃப்ரைக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். இப்போ காரத்துக்காக தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். இப்போ மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் நல்லா கலக்கிற மாதிரி கிளறி விட்டுக்குங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற மாவு வெரைட்டிஸ் போட்டுக்கலாங்க. முதல்ல கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். அடுத்ததாக கடலை மாவு 1 டீஸ்பூன் அளவுக்குங்க. அதையும் இதில் தூவி விட்டுக்கலாம். அடுத்ததான் அரிசி மாவு 1 டீஸ்பூன் அளவு, அதையும் மேலே தூவிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ எல்லா மாவையும் ஒன்றா சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குங்க. இப்போ கிளறும் போது பார்த்திங்கன்னா அடியில் கொஞ்சம் அப்படியே பிடிக்கும். அதை நீங்கள் கரண்டியால் அப்படியே நல்லா சுரண்டி விட்டுட்டு அப்படியே கிளறி விடுங்க. ஏன்னா நம்ம இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் கூட நம்ம தண்ணி சேர்த்த போகிறது இல்லைங்க. ஃப்ளேம் பார்த்திங்கன்னா நான் மீடியத்தில் தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த ஸ்டேஜில் மட்டும் கொஞ்சம் கைவிடாமல் அப்படியே கிளறி விட்டுக்குங்க. நம்ம போட்டிருக்கிற மாவெல்லாம் பார்த்திங்கன்னா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி அடியில் அப்பப்போ சுரண்டி விட்டு கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த ஃப்ரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக கருவேப்பிலை மேலே தூவிங்க. கருவேப்பிலையும் நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்குங்க. ஓகேங்க, ஃபைனலி கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. இருங்க, உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் எடுத்து காமிக்கிறேன். ஓகேங்க, ரெடியான கோவக்காய் ஃப்ரையை நான் ப்ரெசன்டேஷனுக்காக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்குங்க. சாம்பாரில், ரசத்தில், தயிர் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இந்த கோவக்காய் ஃப்ரையை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களை நான் மற்றொரு டேஸ்டியான சமையல் ரெசிபியோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் சிம்பலை பிரஸ் பண்ண மறக்காதீங்க.